business. I promise you, swear. You're in business. Yo, Percocet, Miley Percocet, Percocet, Miley Percocet, represent, gotta represent. Chasing shit, never chasing bitch. Mask on, fuck the mask on. Mask on, fuck the mask on. Percocet, Miley Percocet, chasing shit, never chasing bitch. Me from Percocet, Miley Percocet, me. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 BS6 ஸோ இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம BS4 பண்ணியிருந்தோம், அது மேலே வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ, ரைட் ரிவ்யூ எல்லாமே பண்ணியிருந்தோம். இது வந்து BS6. ஸோ இப்போ 2020 அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் சென்னையில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த பைக்கை பற்றி கம்ப்ளீட்டாக ரைட் பண்ணி பார்க்கலாம். அண்டு இது வந்து நான் ரொம்ப தூரம் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபீட்பேக் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பைக்கை சுற்றி காமிக்கிறேன். இதில் என்ன BS4க்கும் BS6க்கும் ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு BS4ல் ஏர் கூல்டு என்ஜின் கொடுத்துருந்தாங்க, இதில் வந்துட்டு ஆயில் கூல்டு என்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் செட்டப், தெரியுதுங்களா, குட்டியாக ஒரு ரேடியேட்டர் மாதிரி அதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அடியில் கொடுத்துருக்க இந்த பேஷ் பிளேட் இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது. என்ஜினையும் காப்பாற்றும், ப்ளஸ் வந்து இந்த எக்ஸாஸ்ட்டோட பைப்பையும் காப்பாற்றும். அதுக்கப்புறம் அந்த இந்த இது ஹார்னுக்கெலாம் ஒரு ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் நிறைய அப்கிரேட் இருக்குது, நான் ஒன்று சொல்கிறேன். அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது 199.6 cc என்ஜின், சிங்கிள் சிலிண்டர், 16.45 Nm at 6500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டார்க் அப்படின்னு போகும்போது 200 cc ஒரு நல்ல டார்க், அது வந்து ஒரு ADV பைக்கில். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த செக்மெண்ட்டில், அதாவது 200 cc செக்மெண்ட்டில் ADV பைக் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இது மட்டும்தான் இருக்குது. ஒரு சூப்பரான இடத்த பிடிச்சிட்டாங்க ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அட் த சேம் டைம் நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப லுக் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கலரை விட இன்னொரு ஒயிட் கலர் இருக்குது, அது வேறு லெவல் லுக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் ரேலி கிட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் நிறைய அப்கிரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஹேண்டில் பார் ரைசர் வருது, அதுக்கப்புறம் டயர் வேறு. ஸோ அந்த டயர், அந்த ரிம் அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாகும். அண்ட் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 220 mm கொடுத்துருக்காங்க. இதோட சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 823 mm. ஸோ சீட் ஹைட்டும் ரொம்ப அதிகம் கிடையாது. 5க்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக இந்த வண்டி வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதோட கீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய ரிம்மு கொடுத்துருக்காங்க, 21 inch ரிம்மு கொடுத்துருக்காங்க. இதோட டயர் அப்படின்னு பார்க்கும்போது 90/90 செக்ஷன் சியா டயர். இது வந்து டூயல் பர்பஸ் டயர், நீங்கள் வேணும்னா ஆஃப் ரோடும் பண்ணலாம், ஆன் ரோடும் பண்ணலாம். ஒரு சூப்பரான டயர், டியூப் டயர் தான். அண்ட் வீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போக் வீல் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட்டில் பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 270 mm டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ADV பைக் உங்களுக்கு டூயல் சேனல் ABS தேவைப்படாது, பட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். மேபி அடுத்த ஃபியூச்சரில் உங்களுக்கு சுவிச்சபிள் ABSலாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இதோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ 37 mm டயா. இதோட ஸ்ட்ரோக் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 190 mm. அதே ரியர் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மோனோசாக் கொடுத்துருக்காங்க, 10 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோசாக் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இதோட எக்ஸாஸ்ட் வந்து ஃபினிஷ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறீங்கன்னா, அந்த எக்ஸாஸ்ட் வந்து பில்லியன் சீட்டுக்கு சுடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சுடாது. ஸோ இங்கே உட்காந்தாங்க அப்படின்னு சொன்னால் கால் இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே வந்து இந்த மஃப்ளர் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட்டுக்கும் அதுக்குமே கிட்டத்தட்ட 2 inch கிட்ட கேப் இருக்குது. ஸோ அதனால் ஹீட் வந்து வராது. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக ஸோ இங்கே ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க, இது வந்து காலை வச்சு இது மறைச்சிக்கும். ஸோ அதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்விங்காம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் ஸ்விங்காம் தான் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் ஃப்ரேம் தான் இது. ரியர் டயர் அப்படின்னு பார்க்கும்போது 120/80 செக்ஷன் ரியர் டயர், 18 inch ரிம். ஸோ அது 21 inch ரிம் ஃப்ரண்ட்டில், இது பேக்கில் 18 inch ரிம். இதுவுமே டியூப் டயர் தான், ஸ்போக் வீல் தான். அண்ட் ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் சாரிகேட்லாம் கொடுத்துருக்காங்க, ADV பைக்காக இருந்தாலும். ஸோ பில்லியன் கம்ஃபர்ட் இதில் நல்லாவே இருக்கும். சீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்து, இவ்வளோ லென்த்தான சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆக்சரிஸ் வருது, அதுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு உண்டான இங்கே ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் அந்த சேடல் பேக்லாம் வருது, சேடல் பேக் வாங்கி நீங்கள் இந்த ஃபிட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நக்கிள் கார்ட். ஸோ இது ஸ்டாக் பைக்லேயே வருது. ஸோ அது ஆக்சுவலாக இது பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் பர்பஸை சால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதோட கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதோட கியர் பாக்ஸில் எனக்கு ஒரு ஃபீட்பேக் இருக்குது, அது உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஸோ கியர் ஷிஃப்டிங் வந்து ஒரு வித்தியாசமான கியர் ஷிஃப்டிங், ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய பைக்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கீரை போட்டு ரொம்ப அழுத்திட்டு கிடப்போம். இது அப்படி இல்லை, ஒன் டேப் பண்ணிங்கன்னா போதும். ஒன் டேப் மேலே தூக்குனிங்கன்னா போதும். ஒன் டேப் தான்.
அந்த கியரோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. லைட்டாக தட்டினீங்கன்னா ஃபஸ்ட் கியர் விழுது, லைட்டாக தூக்குனிங்கன்னா நியூட்ரல் ஆகுது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. கியர் பாக்ஸ் வந்து ப்ரெசைஸ் கியர் பாக்ஸ், ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரிஃபைன்மெண்ட் லெவல் அது எதுவுமே சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. நான் எதுவும் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணல ஓட்டின வரைக்கும். உங்களுக்கு நான் டாப் ஸ்பீட்லாம் அடித்து காமிக்கிறேன், பிரேக்கிங் டெஸ்ட்டும் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட். இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு ஃபுல்லி எல்இடி செட்டப். ஸோ இது வந்து டிஆர்எல், இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து டிஆர்எல். பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் மேலே கீழே எல்லாமே எல்இடி, பேக் லைட்டு எல்லாமே எல்இடி. ஸோ இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நார்மலாக கொடுத்துருக்காங்க, எல்இடி செட்டப் கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், என்ன மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது ஹசார்ட் லைட்டு எங்கே இருக்குன்னே தெரியல. ஹசார்ட் லைட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துருக்கு எக்ஸ்ட்ரீம் 160 கூட கொடுத்துருந்துருக்காங்க. பட் இதை கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஹேண்டில் பார் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் நல்லா ஒய்டாகவே இருக்குது. அண்ட் இதோட ரைசர் இருக்குது, வேணும்னா நீங்கள் ஹேண்டில் பார் ரைசர் போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடில் லோ பீம், ஹை பீம், இன்டெகிரேட்டட் பாஸ் ஸ்விட்ச் அண்ட் டர்ன் இண்டிகேட்டர், ஹார்ன் வந்து டீசெண்டாகவே இருக்குது. ஸோ சைடு மிரர், ஸோ சேம் சைடு மிரர் எல்லா பைக்ஸ்லையும், ஹீரோவில் எக்ஸ்ட்ரீமு இதில் எல்லாம் எல்லாமே ஒரே சைடு மிரர் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் டேங்க்கில் வந்து இந்த பேடிங், ஓகே, நீங்கள் ஏதாவது லக்கேஜ் வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். டேங்க் வந்து முக்கியமான விஷயம், மெட்டல் டேங்க் நல்லா பர்பஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் எதனாவது டேங்க் பேக் வைக்கணும் அப்படின்னா மேக்னெட்டிக் டேங்க் பேக் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ இந்த பார்ட் பிளாஸ்டிக், ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக். ஸோ இதுவுமே வந்து பிளாஸ்டிக் பார்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில் பாரை பொறுத்தளவுக்கு அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் இந்த குட்டி வயசு எந்த அளவுக்கு பர்பஸ் சால்வ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஸ்டாண்ட் எடுத்து விட்றேன். சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், ஸோ இதில் வந்து என்ஜின் கட் ஆஃப் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, சைடு ஸ்டாண்ட் இருக்கும்போது கீர் போட்டிங்கன்னா என்ஜின் ஆஃப் ஆயிரும். அட் த சேம் டைம் சைடு ஸ்டாண்ட் இருக்கும்போது கீரில் இருக்கும்போது வண்டியை நீங்கள் வந்து ஆன் பண்ண முடியாது. இதான். ஸோ இதில் வந்து சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், டர்ன் இண்டிகேட்டர், லோ பீம் ஹை பீம் அண்ட் தென் நியூட்ரல். ஸோ பக்கத்தில் ஏபிஎஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஆயில் ப்ரெஷர். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தளவுக்கு மேலே வந்து டிஜிட்டல் டேக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், கீர் பொசிஷன் இண்டிகேட்டர், டைமு, ஓடோ. ரைட் சைடில் வந்து டிஜிட்டல் பார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இங்கே பாருங்கள், உங்கள் ஃபோனை வந்து ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் மூலயமா பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஈகோ மோட் இருக்குது. அப்புறம் வந்து ட்ரிப் இருக்குது, ட்ரிப் 1, ட்ரிப் 2, 2 ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோனை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டு இருக்கிற அந்த கோடுக்கு அப்புறம் இருக்க பாட்டில் டர்ன் பை டர்ன்னா லெஃப்ட் திரும்பணும், ரைட்டு திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் காமிக்கும். உங்களுக்கு கூகுளில் வர மாதிரிலாம் வராது, பட் லெஃப்ட் ரைட் டர்ன்லாம் காமிக்கும் இதில். ஓகே, சூப்பரான விஷயம், இன்பில்டாக கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். இதில் ஆக்சரிஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ நிறைய ஆக்சரிஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் வேணும்னா வாங்கி மாட்டிக்கலாம். அண்ட் இதை பொறுத்தளவுக்கு லைட் வந்து நல்லாவே டீசெண்டாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் பண்ணுறீங்கன்னா பெஸ்ட் வந்து ஒரு ஃபாக் லேம்ப் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அண்ட் பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து வண்டியை ஓட்டி பார்க்கலாம் வாங்க. சீட் நல்லா கவர்டாக கொடுத்துருக்காங்க, பட் குஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். கொஞ்சம் சீட் லைட்டாக ஹார்டாக இருக்குது. ஹியர் வி கோ, ஃபர்ஸ்ட் கியர். எஸ், கொஞ்சம் நான் டஃப்பான ரோட்டில் ஓட்டி பார்க்குறேன். ஸ்பீடு பிரேக்கர், எஸ். கியர் ஷிஃப்டிங் வேறு லெவலு. காய்ஸ், ஸோ லிட்டராகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ், ஸோ பெட்டரான சஸ்பென்ஷன் செட்டப், ட்ராவல் நல்லாயிருக்கு, ஸ்மூத்தாகவும் போகுது. டர்னிங் ரேடியஸுமே வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ வண்டியோட வெயிட் வந்து 157 kg. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. எஸ், பாத்தோல்ஸ்லாம் வந்து ஈசிபிசி. ஆக்சுவலாக இந்த பைக் நீங்கள் வந்து நார்மலாக 150cc பைக்ஸ், அதாவது கம்யூட்டர்ஸ் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டிகிட்டு இந்த பைக் ஓட்டினீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாத்தோல்ஸ்லாம் வந்துன்னா ஸ்லோ பண்ணுவோம்ல, பட் இந்த பைக்கில் நீங்கள் பண்ண தேவையில்ல. அந்த இம்பேக்ட் இல்லை, இந்த பாத்தோல்ஸில் விடுற இம்பேக்ட் இல்லை, நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டார்க் வந்து பார்த்திங்கன்னா லோ எண்ட்லேயே நல்லா டார்க் வச்சுருக்காங்க. ஸோ 2000 RPMலேயே நல்லா டார்க் இருக்குது. எஸ், ஸோ ஏடிவி பைக்கில் லோ எண்ட் டார்க் தான் வேணும். ஸோ அது நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம இந்த ரூட்டில் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எஸ்,
கிரேட். ஓ மை காட், கொஞ்சம் கூட இம்பாக்டே தெரில, 70 கிட்ட போயிட்டேன். ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் நார்மல் ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டினீங்கன்னா தெரியல, லைட்டாக தடன்னு ஆடுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து சுத்தமாகவே தெரியல. நல்லா சூப்பரான சஸ்பென்ஷன் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் ஸ்பீடு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். கிளச்சு வந்து லைட்டு, ஆனால் சுப்ரீம்லி லைட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் லைட்டாக தான் இருக்குது. இந்த கிளச்சு வந்து ஹார்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. டயரோட grip வந்து வேறு லெவல், சூப்பரான grip டயரில். ஸோ நீங்கள் நின்றுட்டு ஓட்டணும் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக இங்கே இப்போ நான் நிற்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5.8 feet. ஸோ நான் நின்று அப்படின்னா குனிஞ்சிட்டு ஹேண்டில் பார் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஹேண்டில் பார் ரைசர் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு, ஸோ கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஹேண்டில் பார் நீங்கள் நின்றுட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஹேண்டில் பார் ரைசர் போட்டுவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் பண்ணுற மாதிரினா நீங்கள் ஹேண்டில் பார் ரைசர் போட்டுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இங்கே அகைன் நம்ம வந்து டாப் ஸ்பீட் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கியரில் இருக்கேன். ஃபஸ்ட் கியர் 31, செகண்ட் கியர் 57, தேர்ட் கியர் 77, ஃபோர்த் கியர் 95, ஃபிஃப்த் கியர் 100, 110, 111, 113. கமான். ஸோ நல்லாவே பர்பஸை சால்வ் பண்ணுது கைஸ். குட்டியாக இருந்தாலும் சூப்பரான வேலை பார்க்குது. ஆக்சுவலாக விண்டு வந்து ஃபுல்லாகவே மேலே போயிடுச்சு. என்னோடய ஹெல்மெட்டில் கூட அடிக்கல. ரொம்ப சூப்பரான வேலை பண்ணியிருக்காங்க. நல்ல டிசைன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக நான் எவ்வளோ டாப் ஸ்பீட் போனேன்னு தெரில. பட் வண்டி வந்து தாராளமாக 100க்கு மேலே சூப்பராக போகுது. நீங்கள் அசால்ட்டாக 110, 100ல் வந்து தாராளமாக இந்த வண்டியில் க்ரூஸ் பண்ணலாம் வித் ஃபியூல் எக்கனாமிக்கலோட. பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் சூப்பர். ஸோ இங்கே நம்ம வந்து பிரேக் டெஸ்ட் பண்ணலாம். எப்படி தெரியுமா இருக்குது உட்காந்துட்டு போகிறதுக்கு? எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஃபீலிங். ஸோ அப்படியே ஒரு ஸ்ப்ரிங் சீட்டில் உட்காந்துட்டு போனால் எப்படி இருக்கும், ஒரு ஸ்ப்ரிங் மேலே உட்காந்து எப்படி இருக்கும், அப்படி இருக்கு உட்காரத்துக்கு. ஸோ சீட்டோட குஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேறு லெவல் கம்ஃபர்ட் இருந்திருக்கும். பட் சஸ்பென்ஷன் செட்டப்பை பொறுத்த அளவுக்கு இட்ஸ் அமேசிங், நல்லாயிருக்கு. ஸோ பிரேக் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 60 போய்ட்டு பிரேக் பிடிச்சி பார்க்குறேன். தேர்ட் கியரில் இருக்கேன். 63 to guys. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக் ரெண்டுமே ஒரு சூப்பரான ஃபீட்பேக். ரெண்டு பிரேக்கில் எதுவுமே லாக் ஆகலை. ஆக்சுவலாக டயரோட ஃபீட்பேக் வேறு லெவலு, செம்ம க்ரிப்பு. என்னென்னா ஆஃப் ரோட்டில் நான் ஓட்டி பார்க்க முடியல. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஆஃப் ரோட்டில் டெஸ்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் இது எல்லாமே நான் ஓரளவுக்கு நல்ல ரோட்டில் தான் டெஸ்ட் பண்ணிருக்கேன். அங்கங்கே பாத் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பாத் ஹோல்ஸு. இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட் மாதிரி தான். ஸோ ஹீரோ வந்து இந்தியன் மோட்டார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மி தான், அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸஸும் கொடுக்குறாங்க இந்த பைக்ஸ்க்கு. ஸோ நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் அவைல் பண்ணிக்கலாம். மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200cc + 16.45 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால மைலேஜ் உங்களுக்கு ஒரு 35 to 40 ஆவரேஜாக கிடைக்கலாம். அது நீங்கள் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அதுவும் யாராவது நீங்கள் ஓனர் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து இந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூவும் பார்ப்போம். ஹார்ன் வந்து ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது. இந்த பைக்கோட பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏடிவியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபியூல் எக்கனாமிக்கலாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து லாங் ட்ரிப் போகிறதுக்கு, ஹைவே டூரிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லாவே விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க, நல்லா விண்டு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அண்ட் கம்ப்ளீட்லி இது ஏடிவி. ஸோ நீங்கள் ஆஃப் ரோடு தாராளமாக பண்ணலாம். ஸோ மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இந்த பைக். ஸோ அண்டர் 2 lakhs ஸ்டைலிஷ் ப்ளஸ் மல்டி பர்பஸ் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த வண்டியில். ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9000 RPMல வந்து ரெட் லைன் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக 9000 RPM வரைக்குமே அசால்ட்டாக போகுது. வண்டியோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் இது வரைக்கும் எதுவும் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணல. ஏன்னா நான் க்ளோவில் தான் ஓட்டி பார்த்தேன், பேர் ஹேண்டில் ஓட்டி பார்க்கல. ஸோ இன்ஜின் வந்து ரிஃபைண்டாக தான் இருக்குது. ஆல்ரைட் காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு அடையார் மோட்டார்ஸ். ஸோ இங்கே தான் வந்து பைக் டெஸ்ட் ரைடுக்கு எடுத்தேன். ஸோ நீங்கள் இங்கே வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் பிஃபோர் சூஸ் சேனல்னு சொல்லுங்கள்.
நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்து வந்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.